परमेश्वरयामि कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। संगम संधहृदयं करैतरणेनां सर्वाङ्गभूषावतां तां हन्दं मुदगैडभोजभोगोतावतुर्यहरौ नीलास्नद्विजमास्यपादशकां देवे वनदुर्गात्मिकां षष्ठक्परशं गदेशकुलिशं पद्मपुलिकां नन्दं सत्यमसिन्धर्मजं गन्धां प्राभाजनं स्थूलम्बासवदर्शने ददें मध्ये प्रवालप्रभां देवे शरिभमर्दिनीं महालक्ष्मीं सरोजस्थिताम्। வணக்கம். ஊர் உலகம் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தண்டலம் பக்கத்துல வளர்ப்புறம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து வனதுர்கை அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த அம்மன் நீங்க பார்க்கும்போதே தெரியும், முதலே பார்த்துருப்பீங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஒருத்தர் சொல்லிதான் நானும் இந்த கோவிலுக்கு வந்தேன். வந்து நீங்க அம்மனை பார்க்கும்போது நம்மள அறியாமலே வந்து அந்த உடம்புல வந்து ஒரு புல் அடிக்கும். அது பார்த்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த கோவில் வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி இங்க வந்து திரு விஸ்வநாதன் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம், இந்த கோவில் வந்து எத்தனை வருஷமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப வந்து விரிவுபடுத்த போறா. ஸோ அதை பத்தியும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நமஸ்காரம். நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? சரிம்மா. அம்பாள் நகரத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்பாள் வச்சிருக்காது. கண்டிப்பா எல்லாரையும் சந்தோஷமா தான் வச்சுப்பாங்க. இந்த கோவில் வந்து எவ்வளவு வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. 2003 இந்த கோவில் வந்து பிரதிஷ்டை பண்ணி அம்பாள் உத்தரவு பிரகாரம் இந்த இடத்த காமிச்சு, என்னோட குருநாதர் வந்து அப்பாவே என்னுடைய குருநாதர் வித்யானந்த சுந்தரேஸ்வரன் பேரு. அம்பாள் வந்து அவருக்கு தர்ஷனம் கொடுத்து இந்த இடத்த காமிச்சு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. 2003 பண்ணிட்டு இருக்கோம். இங்க 15 வருஷமா இருக்கு இந்த கோவில். 2003 23 வருஷம் 22 வருஷம் ஆயிடுத்து. 2015 திருப்பி மகா சம்ரக்ஷணம் பண்ணோம். திருப்பி அம்பாள் உத்தரவு தான் இங்கே எல்லாமே. பூஜை புனஸ்காரம் எல்லாமே இங்கே எப்படிதான். ஆகமம் சாஸ்திரம் இதெல்லாம் கிடையாது. அம்பாள் என்ன உத்தரவு கொடுக்குறாளோ அது பிரகாரம் தான் பூஜை நடக்கிறது. 2015 கஜ சம்ரக்ஷணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாச்சு. யானையை வச்சு ஃபுல்லாக கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ நடந்துருக்கு. இப்போ 2027 அடுத்த கும்பாபிஷேகம் வருது. அம்பாள் அனுகிரகத்தில் உத்தரவு பிரகாரம் மூலஸ்தானத்தை வந்து கருங்கல் திருப்பணி பண்ண சொல்லி உத்தரவு பண்ணியிருக்கா. அதுக்கு ஏற்பாடு ஆயின்னு இருக்கு. இப்போ ஜூன் 10 தேதிக்கு அப்புறம் பாலாலயம் பண்ணி இங்கேயே ரெடி பண்றதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. கண்டிப்பா இந்த கோவில் வந்து நீங்க பாருங்க, நீங்க என்ன வேண்டின்றாலும் நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன். ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு, நான் இப்பதான் இவ்வளவு வருஷமா ஆக்சுவலா எனக்கு தெரியாது, இப்ப கேள்விப்பட்டு தான் நானே வந்தேன். ஸோ அம்பாளே நம்மளை கூப்பிடுறா, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நான் வந்தது. அம்பாளுடைய இந்த ஸ்தலம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாயோனி பீடம்னு உத்தரவு. இங்கே காமாக்கியா சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி இங்கே சக்தி பீடத்தில் மகாயோனி பீடம்னு இங்கே அம்பாளுக்கு. இங்கே அம்பாளுக்கு முன்னாடியே வச்சுருந்த முன்னாடி இப்போ தனியாக இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு யோனி பீடமாக. அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் தொடர்ந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாத்திடுவோம். பூஜை எல்லாமே இங்கே பண்ணுறதெல்லாம் அம்பாளுக்கு பண்ணும்போது யோனிக்கும் பூஜை பண்ணுறது ஃபுல்லாக பண்ணுறது. இங்கே வந்து அம்பாளுக்கு பின்னாடி தலையில் வந்து சர்ப்பம் இருக்குது, ராகு. ராகுக்கு அதிதேவதை வனதுர்கை. விநாயகர் வந்து கேதுக்கு அதிதேவதை. இங்கே அம்பாளுக்கு பின்னாடி ஜடாமுடியில் ராகு இருக்கிறதுனால எல்லாரும் தர்ஷனம் பண்ணுறதுக்கு பண்ணணும்னு ஆசை. அது 2 வாட்டி உத்தரவு கேட்டு இப்போ தான் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கா. இந்த கருங்கல் திருப்பணி பண்ணும்போது எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த பக்கம் ஒரு வழியை வச்சுருக்கோம் பண்ணுறதுக்கு கொண்டு வரதுக்கு. 2வது வந்து இந்த அம்பாளுடைய ஸ்தலம் வந்து பக்கத்தில் ராமானுஷேத்திரம் இருக்குது. ஒரு கிரந்தத்தில் ஏதோ சொன்னார், ஒரு ஆத்தியார் சொன்னார், இது வட்டவனம்னு பேருப்பா, அது மாறி மாறி வளர்புறமா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மலாம் வந்து சாதாரணப்பட்ட ஆள் தானே, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி கேட்கும்போது முன்னாடி ஆலமர காடாக இருந்த இடம் அப்படின்னு இந்த இடம் இருந்திருக்கு. அது வழி வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இப்போ வளர்புறம்ன்ற ஸ்தானத்தில் வந்து நிற்கிறது.
ரெண்டாவது அம்பாள் வந்து இந்த இடத்துல இருந்துட்டு போயிருக்கா, அதாவது சகோதரனை தரிசனம் பண்ணுறதுக்கு ராமானுஜ கஷேத்திரத்தில் போய் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு வந்துட்டு இருந்து போயிருக்கா அப்படின்றது குருநாதருடைய கட்டளையாக சொல்லியிருக்காரு. அவர் வாக்காக கொடுத்துருக்காரு. அவர் வழிகாட்டுதல் படி தான் இப்போ நடந்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும். முக்கியமான பூஜை அப்படின்றது வந்து ரொம்ப பிரயத்னப்படுறா சில விஷயங்களுக்கு அப்படின்னும் போது அம்பாள்கிட்ட வந்து சங்கல்பம் பண்ணிட்டு சொன்னாலே போதும். நீங்கள் என்ன விஷயம்னு சொல்ல வேண்டியதில்லை, அம்பாள் சொல்லுவோம் நீ இதுக்கு தானே வந்திருக்க, இந்த விஷயம் தான் நடக்கணும், உனக்கு இத்தனை நாள் ஆகும், இப்படி ஆகும், இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுப்பா. அதை பண்ணாலே போதும். பெருசாக ஹோமம் பண்ணு அந்த பூஜை பண்ணி இதெல்லாம் சொல்ல மாட்டா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 2 ரூபா கற்பூரம் ஏற்றுன்னு வா, இல்லை யாருக்காவது தானம் கொடுன்னு வா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லுவா உத்தரவே. அது பண்ண உடனே நம்மளுக்கு கைங்கரியமாக சீக்கிரமாக ஆகிடும். அதுக்கப்புறம் அவளா யாருக்கு நடந்ததோ அவளா வந்து அம்பாள்கிட்ட திருப்பி ஒரு வாட்டி தெரிவிச்சுட்டு போனால் ரொம்ப சந்தோஷம். நன்றி தெரிவிக்கிறது ரொம்ப முக்கியம். மனுஷால பிறந்த வந்து சுவாமியை கும்பிடணும்னு கேட்குற எல்லாருமே. நம்மளை படைச்ச அப்பா அம்மாவை நம்ம எப்படி போஷிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை படைச்ச கடவுள் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் பூஜை பண்றது. கண்டிப்பா அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். நீங்க அம்பாளை தரிசனம் பண்ணிருப்பேன், கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அம்பாளை வந்து பிடிக்காதவா யாருமே இருக்க மாட்டா. இப்ப இந்த கோவில் வந்து விரிவுபடுத்த போறா. இந்த திருப்பணிக்கு உங்களால முடிஞ்ச உதவி நீங்க கண்டிப்பா பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது, நம்மளுடைய இஷ்டம் தான். உங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா பண்ணுங்க. அப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்து சுவாமியை மட்டும் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படலாம், அம்பாளை மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்படலாம், கண்டிப்பா வந்து பாருங்க. எது வேண்டின்றாலும் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன். ஸோ எது வேண்டின்றாலும் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அது ஆத்மார்த்தமா நம்ம வேண்டின்றோம்னு வச்சுக்கோங்க, நீங்க உள்ள வரும்போதே அவன் நிறைவேற்றி வச்சிருவா. ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். கூடிய மட்டும் இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. தண்டலம் பக்கத்துல வளர்பிறைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் இருக்கு வனதுர்கை அம்மன் கோவில். ஸோ கண்டிப்பா வந்து பாருங்க. நான் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த கோவில் பத்தி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டேன்னா அதுக்கப்புறமா வந்து இவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத விட அம்பாளை மனப்பூர்வமா நீங்க வந்து தரிசனம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமா வந்து இந்த கோவில் வந்து வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும்தான் திறந்திருக்கும். ஸோ அதனால நீங்க வரணும்னு நினைக்கிறவங்க பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலையில வாங்கும். டைமிங்ஸ் மட்டும் சொல்லிடுங்க மாமா. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் திறந்துருக்கும். மற்றபடி மற்ற நாள்ல திறந்துருக்காது. கான்டாக்ட் பண்றவா உங்க மூலியமா நம்பர் வாங்கிட்டு வேண்டாம், கான்டாக்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நமஸ்காரம், தேங்க்ஸ். ரொம்ப இப்ப யாராவது தெரியாம வந்துட்டா அப்படின்னா நம்மளால தரிசனம் பண்ண முடியுமா? ஏன்னா சில பேர் ரொம்ப தூரத்துல இருந்து வரவா வந்து பிளான் பண்ணாம வந்துட்டு திடீர்னு பாத்துட்டு கூட வந்துருவா. அது வந்து இங்க அம்பாள் உத்தரவு இல்ல, அம்பாள் உத்தரவே வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கு மட்டும்தான். ஓகே. ரொம்ப விசேஷமான நாள்னு வருது இல்லையா, நவராத்திரினா 10 நாள் திறந்துருக்கும். செவ்வாய்க்கிழமையில நான் ராத்திரி வந்து ஜெபம் பண்ணிட்டு அம்பாளுக்கு இது பண்ணிட்டு போவேன். அன்னைக்கு திறக்க மாட்டோம், செவ்வாய்க்கிழமை திறக்க மாட்டோம். சப்போஸ் யாராவது திடீர்னு வந்துட்டான்னா ஒரு ஃபோன் பண்ணட்டும், நம்ம சௌரியமா இருந்தது பக்கத்துல இருக்கோம் அப்படின்னா பார்க்கலாம். ஏதாவது அம்பாள் அனுகிரகம் பண்ணான்னா திறந்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பா இங்க வரவா யாருமே வந்து விரதத்தோட வரோம்னு சொல்லி வரக்கூடாது. வயிறார சாப்பிட்டுட்டு வந்து தரிசனம் பண்ணணும் அம்பாளை. இங்க அம்பாள்கிட்ட உத்தரவே எல்லாரும் வயிறார சாப்பிட்டு திருப்தியா வந்து உட்காருங்க தரிசனம் பண்றோன்னு. ஒரே ஒரு சின்ன வாக்கியம் தான் அதுல. நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம சாப்பிடாம போனோம் அப்படின்னா அந்த தேவதை வந்து தவிக்குமா நம்மளை பார்த்து. ஐயோ சாப்பிடாம வந்திருக்கானே, சுகர் இருக்குமே, பிபி இருக்குமே, நேரத்துக்கு சாப்பிட்டானா இல்லையா அப்படின்னு ஒரு தவிப்புல இருக்கும். அதனால நம்ம வந்து கேட்கக்கூடிய அனுகிரகம் என்ன கேட்குறோமோ அது உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடனே போ கிளம்பு சாப்பிடு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடும். அதனால எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, சில பேர் நியமம் வச்சுருப்பா, அதை பற்றி சொல்ல முடியாது. கூடுமான வரைக்கும் வயிறு காய போடாமல் ஒரு கஞ்சியாவது குடிச்சிட்டு போய் தரிசனம் பண்ணுங்க எல்லா கோவில்லையுமே. இந்த இடத்துல வந்து ஏகாந்த தரிசனம் தான் எல்லாருக்குமே. ரொம்ப கூட்டம் கிட்டலாம் கிடையாது. இருக்கா டிவோட்டிஸ் நிறைய பேர் இருக்கா, ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிட்டு தான் வருவா. வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்தாலும் 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் திறந்துருக்கும். தாராளமாக தரிசனம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு தரேன். நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். சந்தோஷமா, நமஸ்காரம். சந்தோஷமாமா. ரொம்ப